சில்ட்ரன், போன வீடியோவோட கண்டினியூவேஷன் இது. போன வீடியோவில் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தோட 4 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். யம, நியம, ஆசனம், பிராணாயாமம், இதனாலேயும் பார்த்தோம். இது 5th ஸ்டெப் என்னன்னா பிரத்யாகாரம். ஆகாரம்னா கிட்டக்க கொண்டு வருது, நம்ம கை கிட்டக்க க்ளோஸராக எடுத்துன்னு வருது. பிரத்யாகாரம்னா தள்ளி வைக்கிறது, தூரக்கு தள்ளி வச்சிடுறது. ஆகாரம்னு நம்ம சாப்பாடுக்கு சொல்கிறோம், நம்மளோட ஃபுட்டுக்கு. ஏன்னா அது நம்ம வாய்க்கிட்டக்க கையால் எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறோம், வாயில் போட்டுக்கிறோம். அதனால் அதுக்கு ஆகாரம். பிரத்யாகாரம்னாக்க தள்ளி வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா எதை தள்ளி வைக்கணும்? நம்ம மனசு எந்த வழியிலெல்லாம் தன்னோட டெம்டேஷனை பூர்த்தி செய்யணும்னு பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம ஜாகிரதையாக அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும், அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். நம்ம மனசு நமக்கு 5 சென்சஸ் வழியாக தான் தன்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறது, அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. கண் வழியாக பார்க்கறது, காது வழியாக கேட்கறது, வாய் வழியாக சாப்பிட்றது, குடிக்கிறது, மூக்கு வழியாக வாசனையை ஸ்மெல் பண்ணுறது, அப்புறம் டச், அது ஸ்பர்ஷம். இந்த 5 வழியாக தான் நம்ம சென்சஸ் வழியாக மனசு தன்னோட டெம்டேஷனை பூர்த்தி பண்ணிக்கிறது. பிரத்யாகாரம்னா இந்த 5 சென்சஸ் வழியாக போகாமல் அதுக்கிட்டேருந்து நம்ம தூரம் இருக்கணும். மனசு முதல்ல ஆசையை ஏற்படுத்தும், டிசையர். அப்புறம் அதை எப்படியாவது அடையணும்னு, நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த ஒரு தரம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கே, நம்ம எடுத்துக்கலாமே, இந்த ஒரு தரம் மட்டும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். இந்த ஒரு தரம் மாத்திரம் அதை என்ஜாய் பண்ணலாமே, அப்போ சரி இன்னும் ஒரே ஒரு தரம் அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு அதை என்ஜாய்மெண்ட்டையே பண்ண தோணும். இப்போ உங்கள் லெவலுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ரொம்ப சின்ன குட்டிங்களாக இருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட். ஆமாம், இந்த ஒரு தரம் மட்டும் சாக்லேட் வாங்கி தரியா அப்படி கேட்குறோம். இல்லைன்னா இன்றைக்கி மாத்திரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, ரொம்பவும் ஹாட்டாக இருக்குது இல்லையா, எதுவுமே வேண்டாம். அப்புறம் நீ சொல்கிற மாதிரி கோல்டு காஃப் எல்லாம் வந்துடுத்துன்னா எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பெரியவாளுக்கு வீடியோ கேம்ஸு, ஒரு 10+ இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருந்தால், முக்கியமாக பாய்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அதை விளையாடுறோம், T20 வேர்ல்டு கப் வீடியோ போட்டு பார்க்குறோம், மேட்ச் பார்க்குறோம், இல்லைன்னா ஃபுட்பால் சூப்பர் பவுல் பார்க்குறோம். அப்படின்னு இதை பார்க்கணுங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டு அது மனசு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அதையே திருப்பி திருப்பி நம்ம மனசு கேட்கும். அது கிடைக்கலன்னா நமக்கு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப கோபம் வரும். அதனால தான் காம குரோதம்னு 2 சேர்த்து சொல்கிறோம். காமம்னா டிசையர், ஆசைப்படுறது. அது கிடைக்கலன்னா நமக்கு கோபம் வருது. இந்த மாதிரி டெம்ப்டிங் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மனசு அந்த பக்கம் போகும்போது அதை சரியாக டைரக்ட் பண்ணி, பார்க்கக்கூடாதது, கேட்கக்கூடாதது, சாப்பிடக்கூடாதது, குடிக்கக்கூடாதது, டச் பண்ணக்கூடாதது, முகந்து பார்க்கக்கூடாதது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக தன்னோட டெம்டேஷனுக்கே இடம் கொடுத்து அந்த மாதிரி தன் மனசு தோணின விதத்தில் ஒழுங்கற்ற முறையில் தன் லைஃப்பை அழித்து டெஸ்ட்ராய் பண்ணிண்டவா நிறைய பேர் இருக்கா. அதை உதாரணமாக நம்ம பார்க்கணும்னா பஞ்சபாண்டவாவில் யுதிஷ்டர் மாதிரி ஒரு வைசஸ்ட் பர்சன், பெஸ்ட் குவாலிட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கிற இன்னொரு கிங்கு கிடையவே கிடையாது, பார்க்கவே முடியாது. நல்ல குணத்துக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது யுதிஷ்டிரர். ஆனால் அவருக்கு மைண்ட் கண்ட்ரோல் எதில் இல்லை? சூதாட்டத்தில் இல்லை, கேம்பிளிங். மைண்ட் அதில் இருந்ததுனால எப்போ பார்த்தாலும் அந்த டெம்டேஷனில் சூதாட்டம் விளையாடுறதுக்கு தயாராக இருந்தார். அதனால் என்ன ஆச்சு? அவரோட கிங்டம், ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாம் போய் கடைசியில் தன்னோட ஒய்ஃப் திரௌபதியை கூட அவர் லூஸ் பண்ணிடுறார். ஒரு 50-60 இயர்ஸ் பேக் நம்ம மனசை டெம்ப்ட் பண்ணக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் வந்து ஜஸ்ட் ஹார்ஸ் ரேசிங் இருக்கும், கேம்பிளிங் இருக்கும், ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்கிங், டான்ஸிங் அண்ட் மியூசிக்னு இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாதிரி நெட் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வந்ததில் இன்னும் நிறையவே ஆயிடுது. சோஷியல் மீடியா வழியாக
எத்தனையோ திங்ஸ் இன்டர்நேஷ்னலி அவைலபிளாக ஆகிடுது. உங்கள் மாதிரி சில்ட்ரனுக்கு க்ரோயிங் ஏஜுக்கு நல்ல திங்ஸ் நெட் வழியாக கிடைக்கிறது. எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதை ஒன் கான் டினை. ஆனால் அதோடு சேர்ந்து நிறைய டேஞ்சர்ஸும் இருக்குது. டேஞ்சர் ஜோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால பதஞ்சலி சொல்கிற மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது எசென்ஷியல், ரொம்ப அவசியம். 6வது ஸ்டெப் அவர் சொல்கிறது தாரணா. தாரணான்னு என்ன? கான்சன்ட்ரேஷன். மனசை ஒரு சப்ஜெக்டில் பிடிப்பாக ஹோல்டு பண்ணி அதே தாட்ஸை, அந்த சிந்தனையை விடாமல் நினைக்கிறதுக்கு பேர் தாரணம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அப்படி ஒரு சின்ன டெஸ்ட் எப்படின்னா, ஒரு கேண்டில் லைட்டை நமக்கு உனக்கு எழுத்தாப்புல ஏற்றி வச்சுக்கோ. கண்ணை பிளிங்க் பண்ணாமல், கொஞ்சம் கூட கண்ணை பிளிங்க் பண்ணாமல், தமிழில் கண்ணை சிமிட்டுறதுன்னு சொல்லுவாள். அது பண்ணாமல் அதே கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் பார்த்துட்டே இருக்க ட்ரை பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மைண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்போ தான் நிறைய டெவலப் ஆகும். இது பேர் தான் தாரணம். இதை வைஸ் எஜுகேஷ்னலிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறா. என்ன சொல்கிறா? உங்கள் மாதிரி ப்ரைமரி செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூலில் யோகா கிளாஸஸில் வாரத்தில் 1 முறை 2 முறை வச்சு அதில் முக்கியமாக இந்த தாரணாவை சொல்லி கொடுக்கணும். அப்படி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அது உங்கள் எல்லாருக்கும் படிக்கிற சமயத்தில் ஸ்டடீஸில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம்னா, ஒரு சினிமா இல்லை ஒரு சீரியலை பார்க்குறோம், ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம், இல்லைன்னா ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்க்குறோம். அப்படின்னா மினிமம் 2 hours உட்காந்துக்கிறோம். ஒரே இடத்துல உட்காந்துன்னு அதை பார்க்குறோம். நம்ம அதை பார்க்கச்சே யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் கூட, டோர் பெல் அடித்தா கூட போய் எழுந்து போய் கதவை தரடா அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் போய் திறக்க பிடிக்கல. சாப்பிடுவான்னு கூப்பிட்டா கூட வெயிட், டேபிளில் வச்சிடும், நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறோம். நம்ம மைண்டுக்கு வேணும்னா அது எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இப்போ தியேட்டரில் கூட தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா எல்லாமே மினிமம் 2 hours 2.5 hours ஓடுறது. நம்ம அந்த ஒரு சீட்டில் அப்படியே உட்காந்துன்னு பார்க்குறோம். இப்படி திரும்புறது இல்லை. நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் அது தானாகவே கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கறது. உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை டெஸ்ட் பண்ணணுன்னா இதான ஒரு பிடிச்ச ப்ரோக்ராமை மியூசிக் ஆப்லேருந்து ஒரு பிளேலிஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சிங்கரோட பிளேலிஸ்ட்டை உரக்க ஸ்டீரியோவில் போட்டுன்ட்டு உங்களோட கிளாஸ் ஹோம்ஒர்க், மேத்தமேட்டிக்ஸோ அல்ஜிப்ராவோ அந்த ஹோம்ஒர்க்கை எடுத்து வச்சுட்டு பண்ணு. அப்போ அந்த சம்மனி போடணும். அந்த சத்தத்தில் எல்லா கணக்கும் எல்லா சம்ஸும் வந்து கரெக்டாக வந்துடுத்தோன்னா அப்போது உன்னோட கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் தாரணம். இந்த தாரணாவை கண்டினியூ பண்ணி ஒரே விஷயத்தில் மனசை செலுத்தி ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ பண்ணினா அதுதான் மெடிடேஷன், தியானம். அப்புறம் அந்த தியானத்துலேருந்து சமாதிங்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய அது நம்மளாலெல்லாம் முடியாது, பெரிய மகான்களால் தான் முடியும். அந்த மாதிரி கிரேட் பீப்புளாக என்ன பண்ணுவா, நாள் கணக்கில் நம்ம மணிக்கணக்கில் பண்ணுறோம். அது தான் அவள் எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் உட்காந்து ஒரே இடத்துல அந்த தியானத்திலேயே இருப்பாள். அது பேர் தான் சமாதி. அப்போ அவளுக்கு மனோபலம், மன வலிமை இதெல்லாம் ஜாஸ்தியாகி மென்டல் பவர், ஞான சக்தி, அப்புறம் ஃப்யூச்சரை பார்த்து சொல்கிற அந்த ஒரு சக்தி, இது எல்லாமே அவளுக்கு கிடைக்கிறது. அவள் வழியாக ஆசீர்வாதங்கள்லாம் கிடைச்சதுன்னா அது நன்னாவே பலிக்கும்னு சொல்வாள். இதுதான் 8 steps ஆஃப் அஷ்டாங்க யோகா ஆஃப் பதஞ்சலி முனிவர். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பார்க்கலாம்.